ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸை வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிரில் கூட வந்து ரோட்லேயே அந்த ஓரமாக வந்து அப்படியே படுத்துருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஹால் மாதிரி வந்து கட்டுறாங்க. 2000 சதுரத்தில் அவ்வளோ பெருசு வந்து உங்களுக்கு வந்து கட்டுறாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரே நேரத்தில் 80 பேர் வந்து படுக்க முடியும். அவங்களுக்கு வந்து நல்ல வந்து பார்த்தா மொசைக் தர, டாய்லெட்டு, பாத்ரூமு, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலாணி, பாய், பெட்ஷீட்டு இதெல்லாம் கொடுத்து 3 வேளை சாப்பாடும் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ரோட்டில் படுத்துருக்காங்க. இல்லாதவங்களுக்காக சாப்பாடு இல்லாமல் இடம் இல்லாமல் ரோட்டில் உள்ளவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க இல்லாதவங்க எல்லாருமே இந்த ஹாலில் வந்து படுத்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து வாடகை கொடுக்க வசதி கிடையாது, எதுவுமே வசதி கிடையாதுன்னா ரோட்டில் வந்து இருக்காங்க. இந்த குளிரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுட்டு எவ்வளவோ பேர்கள் வந்து ரோட்டில் கஷ்டப்படுறாங்க. இனிமேல் அந்த கஷ்டம் வந்து மெட்ராஸ் இந்த மாதிரி இந்த ஒரு இடம் கிடையாது, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி விட்றாங்க. அதனால் இல்லாதவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் இருக்க வேண்டாம். இது ஒரு நல்ல பிளான் வந்து சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராத்திரி அவங்க வந்து நிம்மதியாக வந்து ராத்திரி இங்கே வந்து தூங்கிக்கலாம். பகல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரோடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த கஷ்டம்லாம் அவங்க படவே வேண்டாம். அந்த ஹாலில் வந்து அவங்க படுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு தலாணி எல்லாமே வந்து அவங்களே இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்லேருந்தே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் ரோட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்ரூம் எங்கே இருக்குது, டாய்லெட் இருக்குது, அதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. இனிமேல் அவங்களுக்கு வசதியாக வரத்துக்கு உண்டான வசதிகளும் இங்கேயே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா நல்லா சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா வந்து தூங்கிட்டு அங்கேயே வந்து பெரிய ஹாலில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல திட்டம்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா இல்லாதவங்க எக்கச்சக்கவே அங்கங்கே நம்மளே வந்து பார்த்துருப்போம், அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. இனிமேல் அப்படிலாம் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு இடத்துல கிடையாது, நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2, 3 இடத்துல கட்டாங்க. கூடிய சீக்கிரமே நிறைய இடத்துல வந்து கட்டுவாங்க. அதனால் இல்லாதவங்க எல்லாருமே வந்து அங்கே இருப்பாங்க. இந்த திட்டத்தை எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக அது எவ்வளவோ ஏழை மக்கள் வந்து ரோட்லேயே அங்கேயும் போகும்போது நம்ம பார்த்துருக்கோம். குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இனிமேல் அவங்களெல்லாம் கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி பெரிய இந்த இடத்துல வந்து இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்களுக்கு ஒரு வேளை கிடையாது, ஒரு வேளையாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு வந்து தெரியல. அந்தளவு வந்து கஷ்டப்படுறாங்க. இனிமேல் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து கிடைக்கும். நிம்மதியாக ஒரு தூக்கம் வந்து தூங்கிக்கலாம். மழை பெஞ்சாலே எந்திரிக்க வேண்டியிருக்கும். குளிரில் கூட எத்தனை பேர் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. இப்போ வந்து இது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.